சிங்கிள், கமிட்டட், மேரீட் போன்ற உறவுகள் மாதிரியே இப்போல்லாம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பும் நியூ நார்மலாக மாறிட்டே வருது. ஆனால் இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகளிலும் சில நேரங்களில் இப்படியான படுபயங்கர கொலைகள் நடக்கும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு இந்த சம்பவம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள புதுக்காடு காவல்துறையினருக்கு அந்த இரவு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா மாறி இருக்கு. அப்பாவி மாறி காவல் நிலையத்துக்குள்ள வந்த நபர் 2 பச்சை குழந்தைகளை கொன்னு புதைச்சிட்டதா தெரிவிச்சிருக்காரு. கொலை செஞ்சதுக்கு ஆதாரமா குழந்தைகளோட எலும்புகூடுகளையும் அவர் எடுத்து காட்டவும் அந்த காவல் நிலையமே அதிர்ந்து போயிருக்கு. உடனடியா சந்தேகத்திற்குரிய நபரை கைது பண்ண போலீசார் அவரை கிரைம் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போயும் விசாரிச்சிருக்காங்க. காவல்துறையினரோட கேள்விக்கு தலைய ஆட்டி ஆட்டி பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நபரோட பேரு பாவின். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரும் புதுக்காடு பகுதியில் லேப் டெக்னீஷியனா பணியாற்றி வந்த அனிஷா என்கின்ற இளம்பெண்ணும் கடந்த 2020ஆம் ஆண்டு பேஸ்புக் மூலமா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அது காதலா பரிணமிக்கவும் இருவரும் திருமணத்திற்கு பதிலா லிவ் இன் வாழ்க்கைய தேர்வு செஞ்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா அனிஷா கருவுற்று கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. ஆனா குழந்தைய வளர்க்க விருப்பம் இல்லாத அனிஷா அது கதறி எழுத அடுத்த நொடியே அதோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு உடலை வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 8 மாதம் கழிச்சு குழந்தையோட எலும்புகளை தோண்டி எடுத்த அனிஷா அதை காதலன் கிட்ட கொடுத்து தடயம் இல்லாம அழிச்சிட சொல்லி இருக்காங்க. இந்த படு பயங்கரத்திற்கு பிறகும் காதலர்கள் கொஞ்சம் கூட திருந்தல. மறுபடியும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அனிஷாவிற்கு 2வதா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே கொலை செஞ்ச அனுபவம் இருந்ததால இம்முறையும் குழந்தையை ஈவிரக்கமில்லாம கொலை செஞ்ச அனிஷா குழந்தையோட உடலை துணியால சுற்றி காதலன் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. 2வது மகனோட உடலை பாவின் அவரோட வீட்டிற்கு பின்னால உள்ள காலி இடத்துல புதைச்சிருக்காரு. மறுபடியும் 8 மாதங்கள் கழித்து அந்த குழந்தையோட எலும்பு கூடுகளும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இத பார்த்ததும் அதிர்ந்து போன அனிஷா காதலன் கிட்ட ஏன் இன்னும் எலும்பு கூடுகளை அழிக்காம பாதுகாத்துட்டு இருக்கன்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க. இதற்கு பாவின் குழந்தைகளுக்கு முறைப்படி திதி கொடுக்கலைன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது பேபின்னு சமாளிச்சிருக்காரு. ஒருவேளை பிளாக் மேஜிக் மாதிரியான சம்பவங்களுக்காக இந்த கொலைகள் செய்யப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் காவல்துறையினருக்கு எழுந்திருக்கு. ஆனா பாவின் அதை மறுத்திருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் காதலி தன்னை கழட்டி விட பிளான் பண்ணா அப்போ குழந்தைகளோட எலும்பு கூடுகளை வச்சு மிரட்டலாம்னு திட்டம் போட்டிருந்ததா போலீஸ் விசாரணையில தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் பாவின் எதிர்பார்த்த மாதிரியே அவரோட கொலைக்கார காதலி அவரை விட்டுட்டு வேறொரு நபரோட வாழ திட்டமிட்டு இருக்காங்க. இதனால இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்து வந்திருக்கு. பாவின் குழந்தைகளோட எலும்பு கூடுகளை காட்டி மிரட்டியும் அனிஷா அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரவே இல்ல. அதை தொடர்ந்து பாவினுடனான லிவ் இன் வாழ்க்கைக்கு அனிஷா முடிவு கட்டியிருக்காங்க. இதை தொடர்ந்து லவ் ஃபெயிலியர்ல மன உளைச்சலுக்கு உள்ளான பாவின் சம்பவம் நடந்த அன்னைக்கு அளவிற்கு அதிகமா மது அருந்தி இருக்காரு. தன்னை காதலிச்சு ஏமாற்றிய அனிஷாவை பழி வாங்கணும்னு நினைச்ச பாவின் போதையிலேயே அவரோட வீட்டுக்கு போய் அங்கு பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளோட எலும்பு கூடுகளை கொண்டு போய் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிருக்காரு. நடந்த சம்பவம் தொடர்பா இருவர் மீதும் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் பாவினையும் அவரோட லிவ் இன் பார்ட்னர் அனிஷாவையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.